வணக்கம். இது மீரா தமிழன் செய்தி பார்வை. நேற்றைய தினம் முல்லைத்தீவு பகுதியில் மூவர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். பச்சிளம் பாலகன் ஒருவரை படுகொலை செய்து எரித்த குற்றத்திற்காக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இதில் ஒருவர் மதபோதகர், அதில் இருவர் பெண்கள். அந்த பெண்களில் ஒரு கொலை செய்து எரிக்கப்பட்ட சிசுவின் தாய் என்று கூறப்படுகின்றது. இந்த மூவரையும் கைது செய்துள்ள புதுக்குடியிருப்பு போலீசார் முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதியின் கட்டளைக்கு இணங்க அவர்களை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்து வருகின்றனர். அந்த வகையில் அந்த கொலை செய்யப்பட்ட சிசுவின் தாயார் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அந்த மதகுரு திருகோணமலையை சேர்ந்தவர் என்று தகவல் கிடைத்துள்ளது. இதனை அந்த பெண் தான் கொடுத்திருக்கின்றார். அந்த மத போதகருக்கும் குறித்த பெண்ணுக்கும் இடையில் இருந்த ஒரு தகாத உறவின் காரணமாகவே அந்த குழந்தையை பெற்றெடுத்ததன் பின்னர் சமூகத்தில் ஏற்படக்கூடிய எதிர்ப்பின் காரணமாக அந்த பிள்ளையை படுகொலை செய்துள்ளதாக அறிய முடிகின்றது. என்னதான் இருந்தாலும் இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத, ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு கொடூர சம்பவமாக பதிவாகி இருக்கிறது. அதிலும் இந்த சம்பவத்தில் ஒரு மத போதகர் என்று, அதாவது மக்களை ஆன்மீக ரீதியில் வழிபடுத்த வென்று புறப்பட்ட ஒரு மத போதகர் இவ்வாறான ஒரு செயலில் ஈடுபட்டு அந்த குழந்தையினை படுகொலை செய்ததற்கு துணை போயிருக்கின்றார். அவரும் அந்த பெண்ணோடு சேர்ந்து அந்த குழந்தையை படுகொலை செய்து எரித்ததாக தற்பொழுது வரை கிடைத்திருக்கக்கூடிய அந்த வாக்குமூல தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த இறந்த குழந்தையின் தாயார் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அந்த பிள்ளையின் கொலையுடன் அந்த மதபோதகரும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார். வாராந்தம் புதுக்குடியிருப்பு பகுதிக்கு மத பிரச்சாரங்களை மேற்கொள்பவர் என்றும் அந்த பிரதேச மக்கள் கூறுகின்றார்கள். அந்த மத போதகரிடம் அந்த பிரதேச மக்களுக்கு ஏற்கனவே விசனம் இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாறான ஒரு நிலையில் தான் அவர் அங்கே ஒரு பெண்ணுடன் தொடர்பினை ஏற்படுத்தி இந்த ஒரு குற்றச்செயல் புரிந்துள்ளதாக அறிய முடிகின்றது. இவ்வாறான நபர்கள் மதம் என்கின்ற போர்வையில், மத போதகர்கள் அல்லது மத குருமார் என்கின்ற போர்வையில் இவ்வாறான பலர் எமது தாயகத்தில் இருக்கின்றார்கள். ஆகவே இது தொடர்பில் மக்கள் தான் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இது போன்ற பல்வேறுபட்ட சம்பவங்கள் நாட்டின் பல பாகங்களிலும் நடைபெற்று வந்தாலும் இந்த ஒரு சம்பவம் ஒரு சிசுவின் கொலையின் மூலமாக வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக மதம் பரப்புகின்றவர்கள், மத பிரச்சாரங்களை மேற்கொள்பவர்கள் என்கின்ற அடிப்படையில் வரக்கூடியவர்கள் தொடர்பில் மக்கள் எல்லோரும் மிகுந்த ஒரு பொறுப்புணர்வுடன் அல்லது மிகுந்த ஒரு விழிப்புணர்வுடன் செயற்பட வேண்டிய ஒரு நிலைமையினை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த சம்பவத்தின் மூலம். மற்றும் ஒரு செய்தி, புதுக்கோட்டை பகுதியில் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அறிந்திருப்பீர்கள். சித்திரவதை செய்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார் கடந்த வாரம். தனது மனைவியுடன் காரை நகரில் இருந்து வட்டுக்கோட்டைக்கு வந்து கொண்டிருந்த போது அங்கே பொன்னாலை பாலத்தில் நின்ற ஒரு கும்பலினால் வழிமறிக்கப்பட்டு பின்னர் கடற்படை முகாமுக்குள் சென்ற போது, அதாவது பொன்னாலை சந்தியில் இருக்கக்கூடிய கடற்படை முகாமுக்கு சென்ற போது அங்கு வைத்து கடற்படையினர் முன்னால் வைத்து அவர்களால் கடத்தி செல்லப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு குடும்பஸ்தர், அதாவது இளம் குடும்பஸ்தர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அவரது மனைவி இன்றைய தினம் மல்லாக நீதிமன்றத்தில் ஐந்தாவது சந்தேக நபரை அவர் அடையாளம் காட்டியிருக்கின்றார். அந்த சம்பவத்தில் அவர் ஈடுபட்டிருந்தார் என்று அவர் இன்றைய தினம் அன்றில் ஆஜராகி அடையாளம் காட்டியிருக்கிறார். இதில் மொத்தமாக 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதுவரை மிகப்பெரிய ஒரு அதிர்வலையினை யாழ்ப்பாணத்தில் ஏற்படுத்திய இந்த படுகொலை தொடர்பான விசாரணைகள் நீதிமன்றத்தின் மூலமாக நடைபெற்று வருகின்ற நிலையில் மீண்டும் அந்த 6 பேரும் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கி இருக்கின்றது. இதன் போது பல்வேறுபட்ட தகவல்கள் போலீஸ் விசாரணை வாக்கு மூலம் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மற்றும் ஒரு செய்தி, ஒரு கவலைக்குரிய செய்தி யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. மற்றும் ஒரு கவலைக்குரிய ஒரு சம்பவம் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த இளவாலை பகுதியில் இருக்கக்கூடிய சேந்தாங்குளம் என்கின்ற இடத்தின் கடற்கரையில் கடலில் நீராடிய நிலையில் 2 பேர் அலையால் அடித்து செல்லப்பட்டு சாவடைந்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் 3 ஆண்கள் இந்த கடலில் நீராடிய நிலையில் அதில் ஒருவரை கடல் அலை இழுத்த போது அவரை காப்பாற்றுவதற்காக இன்னும் ஒருவர் அங்கே சென்ற போது இருவரையும் சேர்த்து உள்ளிழுத்த நிலையில் இருவரும் உயிரிழந்திருக்கின்றார்கள். முன்னதாக ஒருவரது சடலம் கைப்பற்றப்பட்ட நிலையில் சில மணித்தியாலங்களின் பின்னர் 2வது நபரது சடலமும் மீட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். காலகட்டத்தில் பாத்தீங்கன்னு சொன்னால் மிகுந்த வெப்பநிலை நிலவுகின்றது. நீரோட்டங்கள் பலவாறாக இருக்கும். சேந்தான்குளம், அதாவது இளவாலை கடல் என்பது வங்காள விரிகுடாவின் வடக்கு பக்கத்தை நோக்கியது. ஆகவே இந்த கடலில் நீராடுகின்ற போது மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும். தற்போதைய காலம் மிகுந்த வெப்பநிலையை உடைய காலம். இந்த நேரத்தில்
கடலின் அடியில் இருக்கக்கூடிய நீரோட்டங்கள் வந்து பல்வேறுபட்ட திசைகளிலும் வேகமாக நகரக்கூடிய தன்மைகள் இருக்கின்றது. அப்ப இவ்வாறான ஒரு தன்மையில் வந்து கடலில் அலையின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அல்லது அலை வந்து சாதாரணமான அலையாக இருந்தாலும் இவ்வாறான நேரங்களில் வந்து இந்த கடலில் நீராடுபவர்கள் இவ்வாறான ஒரு நீச்சல் வீரனாக இருந்தாலும் இந்த கடல் அலை நீரோட்டத்தின் பிடியிலிருந்து தப்புவது என்பது இயலாத ஒரு காரியம். ஆக இவ்வாறான நிலைகளில் வந்து கடலில் நீராடுகின்ற போது மிகுந்த அவதானமாக இருங்கள். அலை உள்ள கடல்களில் நீராடுவதை முடிந்தவரை தவிர்ப்பதுதான் இந்த உயிர் சேதங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் என்பதனை இந்த இடத்தில் கூறிக்கொள்ளலாம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.